ஹாய். நான் வந்து ஒரு மாதிரி தொண்டெல்லாம் கட்டி போய் கத்தி தொண்டை வத்தின்ற மாதிரி தொண்டெல்லாம் கத்தி போய் கண்ணெலாம் வந்து அப்படியே சொருகி போய் இருக்கிற நிலைமையில் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா டெட்பூல் அண்ட் வொல்வரைன் பற்றி தான் பேச போகிறோம். டெட்பூல் அண்ட் வொல்வரைன் வந்து தொண்டை அப்படியே கத்தி வத்தி போயிடுச்சு அப்படின்னு சொன்ன ரெஃபரன்ஸ் அந்த படத்துக்கு தான். அதாவது டெட்பூல் அண்ட் வொல்வரைன் வந்து நான் எல்லா படமும் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் டெட்பூல் 1 and 2 இருக்கட்டும், வொல்வரைனோட எல்லா படங்களாக இருக்கட்டும். வொல்வரைனோட எல்லா படங்களும் வந்து நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தது கிடையாது. லோகன் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. பட் மற்றபடி மற்ற எல்லா இனிஷியல் மூவிஸ்லாம் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் டைம்ஸில் தான் பார்த்தேன். நீ என்ன சொன்னாலும் நீ காலேஜ் டைமில் தான் பார்த்தேங்கிற அப்படின்னு. காலேஜ் டைமில் எவ்வளோ படம் தான் பார்த்தேன் அப்படின்னா வந்து ஆமாம், நான் காலேஜ் டைமில் தான் ஆக்சுவலி வேர்ல்டு சினிமாக்குள்ளேயே நான் நிறையா வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்த வேர்ல்டு சினிமானா வந்து கராத்தே கிட், அது மட்டும்தான் நான் வந்து மூவிஸ்னால அடிக்கடி பார்ப்பேன். மற்றபடி நான் அந்த வேர்ல்டு சினிமாவுக்கு பெருசாக வந்ததே கிடையாது. நான் வொல்வரைனோட சீரீஸ் எல்லாமே அந்த டைமில் நான் டவுன்லோட் பண்ணி அந்த எல்லாமே நான் பார்த்துருக்கேன். எனக்கு வொல்வரைன் ஜென்ரலாகவே அந்த கேரக்டராகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட எனக்கு ஜென்ரலாகவே கனெக்ட் ஆகும். ஏன்னா வந்து அவருக்கு ஒரு கில்ட் ஒன்று இருக்கும். அதாவது அவர் சார்ந்த மக்களை வந்து அவரால் காப்பாற்ற முடியல, ஸோ ஐ எம் வெரி பேட் பர்சன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சின்ன கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். டெட்பூலுக்குமே அதே மாதிரி ஒரு கில்ட் ஒன்று இருக்கும். என்னென்னா வந்து அவங்களோட லவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அதாவது நான் வந்து ஐ எம் நாட் இனஃப் அப்படின்ற ஒரு கில்ட் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். என்னால் வந்து நான் நினச்ச மாதிரி ஒரு ஆளாக இருக்க முடியல அப்படின்ற ஒரு கில்ட் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு விஷயம் மட்டும், இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் வொல்வரைனுக்கும் டெட்பூலுக்கும் கனெக்ட் ஆகும். மற்றபடி அவங்க ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர்ஸ் தான். இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்றாங்கன்றது வந்து அது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். வேறு படங்களில் அது ஆல்ரெடி ஹிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும். நான் மற்ற படங்களோட கதையெல்லாம் நான் வந்து சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்து இந்த வீடியோ மட்டுமே எப்படியும் ஒரு 2000 வருஷத்துக்கு போகும். அந்த மாதிரி அவ்வளோ படங்கள் இருக்குது. ஒரு எப்படியும் ஒரு 15-20 படத்தோட நான் ரெஃபரன்ஸ் சொன்னால் மட்டுமே தான் உங்களுக்கு ஃபுல் கதையும் புரியும். உங்களுக்கு வந்து இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு வொல்வரைன் பற்றி எனக்கு பெருசாக தெரியாதுப்பா, டெட்பூல் பற்றி எனக்கு பெருசாக தெரியாதுப்பா அப்படின்னா, டெட்பூலுக்கு ஒரு 2 படம் தான் இருக்குது. ஆனால் வொல்வரைன் பற்றி உங்களுக்கு புரியணும், உங்களுக்கு முழுசாக அவரை பற்றி எல்லாமே தெரியணும், அந்த படத்தில் இருக்க எல்லா கேரக்டர்ஸை பற்றியும் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 படம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 15 படத்தையும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும். ஆனால் ஒன்று என்னென்னா, இப்போ லோகன் வந்து செத்துட்டாரு. 2019 வந்துச்சு நினைக்கிறேன். அந்த படம் செத்துட்டாரு. அதான் லாஸ்ட்டாக அந்த படம். அப்புறம் எப்படி இப்போ டெட்பூலில் வந்தார் அப்படின்னா, அதுக்கும் டெட்பூல்லே ஆல்ரெடி பதில் இருக்குது. அந்த டைம் மிஷின் மூலயமா பின்னாடி போகிறாரு, பின்னாடி போய் காப்பாற்றிட்டு வரார் அப்படின்றது தான். ஸோ இந்த படத்தை பற்றி பேசணுன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. மெயினாக சினிமோட்டோகிராஃபி, ஆக்ஷன் சினிமோட்டோகிராஃபி வந்து வேற லெவலில் இருந்துச்சு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு படம். கதை சொல்கிறேனே, கத்தி அவ்வளோ கேமியோஸ் இருக்குது, அவ்வளோ ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ டெட்பூலுக்குனே அவருக்குனே ஒரு ஃபன்னியான இந்த 4th வால் பிரேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்போ ஜென்ரலாகவே இந்த ஆடியன்ஸை பார்த்து பேசுறதுன்னு வாங்கலாம். இப்போ தமிழ் படங்கள்லேயே நிறையா பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ அதுதான் இந்த 4th வால் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டெட்பூல் நிறையா பண்ணுவார். அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே அது அவரோட ஸ்டைல் அது. ஸோ அதெல்லாம் நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த மல்டிவர்ஸை நிறைய கலாய்ச்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் மார்வெல்லாம் போட்டு சமகிலி கிழிச்சிட்டாங்க, டிஸ்னி கிழிச்சிட்டாங்க, இந்த ஃபாக்ஸ் ப்ரொடக்ஷன் அவங்கள போட்டு கிழிச்சிட்டாங்க. எல்லாருமே செம்ம ஃபன் பண்ணிட்டாங்க. ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு படம். ரைட்டிங்காகவே வந்து ஒரு டெட்பூல் படம் எப்படி இருக்கணுமோ, இது டெட்பூல் படம் நம்ம ரொம்ப சீரியஸாலாம் இருக்காது. எமோஷ்னலாக இருக்கும், பட் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப சீரியஸாலாம் இருக்காது டெட்பூல் படம். ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தையே ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த படமும் இருந்துச்சு. ஸோ ஸ்பாய்லர்ஸ் அஹெட், நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. அதான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நான் அந்த படம்லாம் பார்த்ததில்ல அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 15-16 படம் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். அண்ட் படத்துலையும் புரியும். நான் ஃபுல்லாக டீட்டெயிலாலாம் வந்து எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது, எல்லா படங்களும். ஸோ அதனால் இந்த படத்தில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். ஸோ இது வந்து இவங்க வந்து நம்ம இந்த டைம் போலீஸ் மாதிரி நிறையா அந்த லோக்கி சீரீஸில் வருவாங்க. ஸோ அவங்க என்னன்னா வந்து இப்போ வந்து நம்ம டைம் லைனை வந்து மாற்றணும். அதாவது நம்ம டைம் மிஷினில் வந்து பின்னாடி போய் நம்ம ஏதாச்சும் ஒன்று மாற்றணும் அப்படின்னா டைம் லைன் வந்து மாறும்.
அதனால தான் லோக்கி வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ஏதோ ஒரு டிவியோ ஏதோ ஒரு குரூப் மாதிரி இருப்பாங்க. அவங்க தான் இந்த சீக்ரெட் டைம் லைன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபாலோ பண்றாங்க. அதாவது என்னன்னா, இப்போ நம்ம பின்னாடி போய் ஏதோ ஒன்று மாத்திட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நிறைய விஷயங்கள் மாறிடும். அதுதான் வந்து அது ஒரு பேசிக் எல்லா டைம் மிஷின் படங்கள்லயும் அதுதான். ஸோ அந்த மாதிரி இப்போ டெட்பூல் போய் பின்னாடி மாத்திட்டனால இப்போ அவரையும் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதனால என்னென்ன நடக்குது, அவர் போய் திருப்பியும் வொல்வரைனை போய் கூட்டிட்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த டைம் லைன்ல பிரச்சனை பண்றாங்க அப்படின்றனால இந்த வாய்ட் அப்படின்னு சொல்லி அது ஒரு உலகம் மாதிரி இருக்கு. அந்த உலகத்துக்கு வந்து இவங்க 2 பேரையும் அமைச்சிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க நிறைய வில்லன்ஸ் இருக்காங்க, நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. பிளேட்லாம் இருக்காரு. நான் ரொம்ப எக்ஸைட் ஆனது, ரொம்ப கத்துனது பிளேட பார்த்துதான். ஏன்னா எனக்கு பிளேட் ரொம்ப பிடிக்கும். அவரு இருக்காரு. திடீர்னு பார்த்தா கேப்டன் அமெரிக்கா வராரு. ஆனா அவர் அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அந்த ஃபயர் கேரக்டர்களா அந்த மாதிரி வராரு. இவரு வராரு. நம்ம சூப்பர்மேன், இப்ப நம்ம ரீசெண்டா ஒரு சூப்பர்மேன் இருக்காரு இல்லையா, அவரு வராரு. நிறைய கேமியோஸ் இருக்கு, நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதான் அந்த வாய்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு மெயின் வில்லி இருக்காங்க. நம்ம வொல்வரைன் படத்துல வந்து சார்ல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருப்பாரு. அவர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அவரோட ட்வின் சிஸ்டர் மாதிரி ஒரு கேரக்டர் வராங்க. அவங்க தான் இந்த வாய்டோட காட் மாதிரி. ஸோ இப்போ என்னன்னா, இவங்களை வந்து நம்ம வந்து அழிச்சால் மட்டுமே தான் நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ட்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாய்ட்ல இருக்க அந்த காடை வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணி நம்ம எங்க தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடக்குது. ஒன்னொன்னு சொல்ல மாட்டேன், இந்த வொல்வரைனோட பொண்ணு, லோகனோட பொண்ணு இருக்கும் தெரியுமா, அந்த பொண்ணும் இந்த படத்துல வருது. சோ எல்லாமே பண்ணி என்னென்னமோ பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் ஒரு சின்ன கேமியோ இருக்கு. அவரு வரல. அவர் கையில ஒண்ணு வச்சிருப்பாரு தெரியுமா, அப்படின்னு பண்ணும்போது ஒண்ணு வச்சிருப்பாரு, அது மட்டும் கேமியோ பண்ணுது. ஹல்க் கேமியோ இருக்கு. அந்த மாதிரி எக்கச்சக்க கேமியோ இருக்கு. சோ அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இங்க வந்தக்கு அப்புறம் என்னன்னா வந்து, இங்க ஒரு விஷயத்த வந்து இங்க ஒருத்தர் இருக்கான், இந்த டிவிஏவோட ஹெட் மாதிரி, ஹெட் இல்ல, ஒரு முக்கியமான ஒரு மேனேஜர் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஒரு ஆளு. அவன் ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அவன் வந்து என்னன்னா, எனக்கு இங்க வேலை செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்லை, நானே வந்து இந்த இதோட ஹெட் மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிக்கிறான். அந்த மிஷின் பேர் வந்து இந்த டைம் ரிப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின் மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கிறான். அந்த மிஷின் வந்து இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு இந்த வாய்டோட காட் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்து அந்த மிஷினை வந்து ஏன் கண்ட்ரோலுக்கு நான் எடுத்துக்கணும். ஸோ இந்த உலகத்துல இருக்க எல்லா யூனிவர்ஸ்ல இருக்க டைம் லைனையும் நான் கண்ட்ரோல் பண்ணி அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு இந்த வாய்டு தான் ஒரே உலகம்ன்ற மாதிரி நான் எல்லாரையும் அங்க கொண்டு போக போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிஷனை இது பண்றாங்க. ஸோ கடைசியா வந்து டெட்பூலும் வொல்வரைனும் அது ஒரு கடைசியா ஒரு சரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதாவது எல்லா யூனிவர்ஸ்ல, அதாவது அந்த வாய்ட்ல இருக்க எல்லா டைம் லைன்ல இருக்க டெட்பூல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதெல்லாம் செம்மையா எடுத்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. உள்ள போனோடனே அந்த டிவிஏல இருக்க அந்த டைம் அந்த குரூப்ல இருக்க ஒரு ஆள் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து ரொம்ப லேட்டு, அவங்க ஆல்ரெடி உள்ள போயிட்டாங்க, அவன் ஆல்ரெடி கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிட்டா அந்த டைம் லைன் இது. ஸோ அதனால இதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னே அவர் சொல்றாரு. இல்லை இவங்க சொல்றாங்க, இல்லை நான் போய் ஏதாச்சும் பண்றோம், ஏதாச்சும் நான் காப்பாத்துறோம் அப்படின்ற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே நீங்க போய் காப்பாத்துங்க, அதான் எல்லா சூப்பர் ஹீரோ படங்கள்லயும் வர மாதிரி தான், நீங்க போய் காப்பாத்தலாம், எங்க எல்லாரும் நாங்க எல்லாரும் தப்பிச்சிருவோம், ஆனா நீங்க செத்துருவீங்க, சோ நீங்க பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வொல்வரைன் சொல்றாரு. உனக்கு தான் ஆளுங்க இருக்காங்க, நான் போயிடுறேன், எனக்கு ஆளுங்க யாருமே இல்ல, சொன்னாலும் நான் போயிடுறேன். அப்புறம் பார்த்தா கடைசியா டெட்பூலே போயிடுறாரு. டெட்பூலால ஒருத்தரால மட்டும் பண்ண முடியலன்றத புரிஞ்சுக்கிட்டு வொல்வரைனும் உள்ள போய் 2 பேரும் ஒரு விஷயம் பண்ணி அந்த இதை தடுத்துடுறாங்க. அந்த வாய்ட வந்து அந்த காட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட மிஷினை சக்சஸ்ஃபுல்லா ஆக்காம அதை வந்து தடுத்துடுறாங்க. தடுத்து முடிச்சக்கு அப்புறமா வந்து ஓகே இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா 2 பேரும் உயிரோட திருப்பியும் வராங்க. அடுத்த பார்ட்டுக்கான இருக்குமோ என்னமோ அது நம்மளுக்கு தெரியல. சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் புரியுதுன்னா, எந்த கேரக்டர் செத்து போயிருந்தாலும் அதான் மெயினா என் கேம்ல வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸ், அதாவது நம்ம அப்படின்னு நான் சொல்றது வந்து இந்த மார்வல் கன்னிகள், என்ன மாதிரி மார்வல் கன்னிகளுக்கு வந்து ஒரு பெரிய லாஸா இருந்தது வந்து டோனி ஸ்டார்க்கோட டெத்து. டோனி ஸ்டார்க் இறந்த டைம்ல நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், சை இப்படி இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி அந்த டெத்து கூட இப்போ ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா. ஏன்னா டைம் மிஷின்ன்ற ஒரே விஷயத்த வச்சு என்ன வேணா நம்ம எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் வேணா பிளே பண்ணலாம். திருப்பி டோனி ஸ்டார்க் கூட திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் ரொம்ப ஷார்ட்டா இந்த கதையை எவ்வளோ ஷார்ட்டா சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஆனா நான் சொன்னதுல விட பல லட்சம் மடங்கு விஷயங்கள் உள்ள இருக்கு. நிறைய கேமியோஸ் இருக்கு. அதான் சொன்ன மாதிரி அவ்வளோ ஃபன் மொமெண்ட்ஸ் இருக்கு. நான் கத்தி அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்து ஒரு படம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.
கதையாவுமே சரி கதையாக நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருச்சு, ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து எம்சியூவை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லா எம்சியூவில் ரிலீஸ் ஆன எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, டெட்பூலை ஃபாலோ பண்ணுறீங்க, ஒல்வரேனை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கதை வந்து ஆப்வியஸாக தெரிஞ்சிருச்சு. ஓகே இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது. எதுவும் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. அங்கங்கே கேமியோவை வந்து அழகாகவே பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ஃபுல்லாகவே வந்து கேமியோக்களாக நிரம்பி வழிஞ்சு நம்மளை கத்தி கதறி, கதையில் வந்து நம்ம பெருசாக எங்கேயுமே வந்து என்ன இதெல்லாம் தெரிஞ்சிருச்சே, என்ன இதே திருப்பி திருப்பி சொல்லிருக்காங்கன்ற மாதிரி இல்லாம மேபி இந்த இதெல்லாம் இல்லாம பார்த்திருந்தா வந்து ஒரு கட்டத்துல எங்கேயாச்சும் சலிப்பு தட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆல்ரெடி தெரியுமேடா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து வேற ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ படத்துல இந்த கதை இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கேன். ரொம்ப சீரியஸா இந்த கதையை கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கதையில எங்கேயாச்சும் லைட்டா போர் அடிச்சிருக்கும், லேக் அடிச்சிருக்கும். பட் இது ஒரு டெட்பூல் படம்ன்றனால இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கதை, சில்லா ஜாலியா ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு கதை. அதனால இந்த படத்தை வந்து 100% நீங்க போய் பார்க்கலாம். ஆனா நீங்க நிறைய நோட்ஸ் எடுக்கணும், நிறைய படம் பார்க்கணும், நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கு பின்னாடி. இந்த மாதிரி படம் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணணும் நாங்கள் எல்லாருமே. அந்த மாதிரி தான் இந்த படமும் அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணணும். நீங்க அவ்வளோ படங்கள் பார்க்கணும், எம்சியூ நிறைய புரியணும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் சும்மா போய் ஜாலியா ஒரு படம் பார்க்க போறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த படம் புரியும். புரியாம இருக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. இந்த படம் புரியும், பட் நிறைய ரெஃபரன்ஸ் புரியாது. ஏன் இவங்க சிரிக்கிறாங்க, ஏன் இவங்க கை தட்டுறாங்க, சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருப்பாங்க தியேட்டர்ல, அது உங்களுக்கு புரியாம இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் இவங்க கத்துறாங்கன்னு கிரௌடோட என்ஜாய் பண்ண முடியாது. மற்றபடி ஐ திங்க் இந்த படம் எல்லாருமே பார்க்கலாம், சின்ன பசங்களும் ஆக்சுவலி ஏன்னு நினைக்கிறேன், அதனால பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய் பண்ணுங்க. ஸோ வேற என்ன கண்டென்ட் வேணும், வேற எதை பத்தி பேசணும், வேற என்ன படத்தை பத்தி பேசணும், இல்லை வேற அவுட் ஆஃப் த பாக்ஸா வேற என்ன கண்டென்ட் பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் பேசுறது ரெடியா இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க, எங்க இன்ஸ்டாகிராம் ஐடியும் போடுறோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலயே மெசேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.